ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிற மாதவன் நடிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஆப் ஜெய்சா ஹோய் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிற மாதிரி சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப் ஜெய்சா ஹோய் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்னன்னா, மாதவன் ஒரு 41 வயசான வெர்ஜின் பையன். அவருக்கு வரன் தேடுறாங்க, ஆனால் பெருசாக அமையல. அப்போ ஒரு ஆப்பை நாடுறாரு. இந்த ஆப்பில் நிறைய டாக்லாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வரன் வருது. அவங்க தான் ஃபாத்திமா. அவங்க ஒரு ஃப்ரெஞ்சு டீச்சர். இவங்க ரெண்டு பேருமே காதல் வைக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆனிச்சு அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக பார்க்கும்போது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசின விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த பிரேக்அப் சீன்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் படம் பிக்சரைசேஷன் பண்ணப்பட்ட விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் ஒரு 2 மணி நேரம் டியூரேஷன் போகிறது தெரியாத அளவுக்கு படத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் மாதவன் அண்ட் ஃபாத்திமா இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டாகவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அண்ட் மாதவனோட இன்னசென்ஸாக இருக்கட்டும், ஃபாத்திமாவோட போல்ட்டாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் நடிப்பு கணக்கச்சிதமாக சொல்லணும். இந்த படத்தில் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆட் ஆனால் நிறைய சீக்வன்ஸ் ஆட் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தினுடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரேசன் ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது அந்த படத்தில் இருக்க வயசானா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு தவிர்த்து ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஸோ அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. மற்றபடி இந்த படம் ஒரு வாட்சபிளான மூவி. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.